श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। केनेषितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रीतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कबुदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनः यद्वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुः अतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकात् अमृता भवन्ति। கேனோபனிஷத் எடுத்த எடுப்பிலேயே முதல்லையே தொடக்கத்திலேயே ஆத்ம வித்யை உபதேசிக்கிறது. சிஷ்யனுடைய கேள்வி ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தான். ஆனால் கேட்கிற முறை, இந்த ப்ரெசன்டேஷன் வித்தியாசமானது. அவன் அனுபவத்தை வைத்து கொண்டு பேசுகிறான். இந்த அனுபவத்தை பற்றி நேற்றுக்கு பார்த்தோம். அறியப்படுறது, அனுபவங்கள் எல்லாமே அனுபவிக்கப்படுகிறது. இப்போ அனுபவிக்கப்படுறது அனுபவிப்பவனுக்கு வேறானது, இதில் சந்தேகம் கிடையாது. நான் புஸ்தகத்தை படிக்கிறேன்னா புஸ்தகம் எனக்கு வேறானது. அப்புறம் இதுக்கு அறிவு கிடையாது. நான் எல்லாருடைய உடம்பையும் பார்க்குறேன், உடம்புக்கு அறிவு கிடையாது. ஒவ்வொரு உடம்புலையும் அறிவு வெளிப்படலாம், ஆனால் உடம்புக்குன்னு பார்த்தா அறிவு கிடையாது. அதனால தான் அது பிணமாகவும் போகிறது. தூக்கத்துலேயும் அறிவு வெளிப்படுறதில்லை. ஆக இதுக்கு அறிவற்றது, உணர்ச்சி உணர்வு எல்லாம் அற்றதாக தெரிகிறது பார்க்குற போது. அடுத்ததாக இதெல்லாம் பாஞ்ச பௌத்திகமாக இருக்குது. அப்புறம் குணங்களோடு இருக்குது. அது மாத்திரமல்ல, மாறிக்கொண்டு இருக்குது, அனித்தியமாக இருக்கிறது. இது என் உடம்புக்கும் பொருந்துகிறது, மனசுக்கும் பொருந்துகிறது. அப்போ எதுக்காக இது வேலை செஞ்சுன்னு இருக்கு? அதுதான் கேள்வி.
அதற்கு குரு பதில் சொல்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் இல்லாததாகத்தான் இருக்கணும் ஆத்ம தத்துவங்கிறதையும் நாம் நேற்றைக்கு பார்த்துருக்கோம். இப்போ உடல் உணர்வை உடையதாக இருக்கிறதா, உணர்வு உடலை உடையதாக இருக்கிறதா? நமக்கு என்ன தோன்றுகிறது? இந்த உடம்பு உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ உடம்பு உணர்வை உடையது அப்படி சொல்கிறதா, உணர்வு உடலை உடையதா அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தா தெரிகிறது, உணர்வு தான் உடலை உடையதாக இருக்கிறது. உணர்வு வெளிப்படுகிறது, உடல் வாயிலாக உள்ளத்தின் வாயிலாக உணர்வு வெளிப்படுகிறதுங்கிறது தான் சாஸ்திரத்தோட உபதேசம், உபனிஷத்துக்களுடைய உபதேசம். உடம்போட குணம் இல்லை, உணர்வு என்பது உடம்பினுடைய குணம் இல்லை. இன்னொரு பாஷையில் சொன்னால், இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒன்று உண்டு, விசேஷ்யம் விசேஷணம் அப்படின்னு சொல்லுவோம். விசேஷ்யம் விசேஷணம்னா, விசேஷ்யம்னா நவுன், பெயர் சொல். விசேஷணம்னு சொன்னால் அதனுடைய குணம் ஏதாவது ஒன்று சொல்கிறது. இப்போ கோதண்ட ராமஹா, கோதண்ட ராமஹா, சீதாராமஹா, தசரத ராமஹா. ராமஹாங்கிறது விசேஷ்யம், நவுன். கோதண்டம்ங்கிறது ராமனுடைய வில்லு, அது விசேஷணம்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் ஆதிசங்கரர் நிறைய ஆத்ம விஷயத்துலையும் சொல்லுகிறார். இப்போ சைத்தன்யம் அல்லது கான்ஷியஸ்னஸ், உணர்வு என்பது விசேஷணமா விசேஷ்யமா அப்படின்னு கேட்போம். புரியுறதா? விசேஷ்யமா விசேஷணமா, நவுனா அட்ஜெக்டிவா? கான்ஷியஸ்னஸ் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு அட்ஜெக்டிவா நவுனா? சொல்கிற முறை தான், ஒன்றும் பெருசாக பயப்படாங்க. விதம் ப்ரெசன்டேஷனில் தான். ஆக இங்கே நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அதான் நேற்றுக்கு சொன்னோம், திரவியம் குணம்னு சொன்னேன், இப்போ மாற்றி போடுறேன், அவ்வளோதான். அப்போ விசேஷ்யம் எதுன்னு கேட்டால் சைத்தன்யந்தான். சைத்தன்யந்தான் விசேஷ்யம். விசேஷ்யம்னா என்னது? ராமன் மாதிரி, கோதண்டம் மாதிரி தான் உடம்பு மனசு. அதுக்கு பேர் சாஸ்திர பாஷையில் சொன்னால் காரிய கரண சங்காத்தா. காரிய கரண சங்காத்தகான்னா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ், உடம்பும் மனசும் சேர்ந்துருக்கிறது. இப்போ காரிய கரண சங்காத்தா. ஒரு வீடு, அந்த வீடு கிரகமெல்லாம் இருக்க வீடு அது ஜடம், அது பஞ்சபூதமானது. நம்ம இருக்கிற இந்த கட்டடம் இருக்குன்னா, இந்த கட்டடம் யாருக்காக இருக்குது? இந்த கட்டடம் நமக்காக இருக்குது. அது மாதிரி இந்த கட்டடம் மாதிரி தான் இந்த உடம்பு ஒரு கட்டடம் தான். 8 ஜானுக்குள்ளே ஒரு வீடுங்கிறான், பாட்டே பாடுறாங்க. இந்த உடம்பு, இந்த வீடு, இந்த உடம்பு யாருக்காக இருக்குன்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறவனுக்காக இருக்குது. நிறைய ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. எல்லாம் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயத்தில் கடைசியில் வருது. இங்கே தான் அர்ஜுனனுங்கிற சொல்லுக்கே சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தான் சொல்கிறார். அர்ஜுனன் வருது இல்லையா? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனங்கிற சப்தத்துக்கு சங்கராச்சாரியார் ஹோல் பகவத்கீதையில் இங்கே தான் அர்த்தம் சொல்கிறார். ஹே அர்ஜுன ஸ்வச்சஸ்வபாவ. நமக்கு அதில் தாத்பரியம் இல்லை. இப்போ இங்கே என்னென்னா, சர்வ மலர்மிசை ஏகினான், யோவேத நிஹிதம் குஹாயாம். நிறைய பிரமாணம் இருக்குது நமக்கு.
அப்போ ஈஸ்வரன் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம்னு ஒன்று இருக்குது, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டகான்னு இருக்குது. எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். நிறைய நம்ம படிச்சுட்டே இருந்தால் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சம் நீ வி ஸ்தா, அது அத்தனை இது போட்டிருக்கு. ஸ்தகாங்கிறது வெர்பு, வி நீ சம் அவ்வளோ அழுத்தம் கொடுக்கறது. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்ட மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனஞ்ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம். ஞேயம் அவிஜ்ஞேயம் டாபிக்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா அதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது. படிச்சுட்டே இருந்தால் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். எது ஞேயம்னா அது அவிஜ்ஞேயம்னா. ஞேயம் அவிஜ்ஞேயம், அவிஜ்ஞேயமேவ ஞேயம். அவிஜ்ஞேயத்தை ஞேயம்னா அறிய முடியாததை அறிந்து கொள்வாயாக அப்படின்னா எப்படி இருக்கும்? அறிய முடியாததை அறிந்து கொள்வாயாக. அப்போ ஈஸ்வர சர்வம், அது முடிப்போம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. இந்த ஹிருதயத்தில் ஹிருத்தேஷே வேறு போட்டிருக்கு, அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா, இந்த ஹிருதயத்தில் ஈஸ்வரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா சர்வபூதானி பிராமயன், மாயையா பிராமயன். அதுதான் ரொம்ப முக்கியம். சர்வபூதானி ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. சர்வபூதானாம் ஹிருத்தேஷே ஈஸ்வரः மாயையா பிராமயன்னு திஷ்டதி. அப்படி படிக்கணும். மாயையினால் சுழலை வச்சுண்டு தலையை சுத்த வச்சுண்டு உட்கார்ந்துருக்கான். ஏன் உட்கார்ந்துருக்கான்னு தெரியாது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி யந்திராரூடானி மாயையா, அது தனி, யந்திராரூடானி தனி. பிராமயன் திஷ்டதி, இதுக்குள்ளே இருந்துட்டு என்னெல்லாமோ ஆஷா பாஷ சதைர் பத்தா காமக்ரோத பராயணாக உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இவ்வளவு படாது பாடுபடுறது. அப்போ குருநாதர் என்ன பண்ணுறார்? அவனுடைய கேள்வி கவு தேவோ யுனக்தி, யார் பண்ணுறா இந்த உடம்புக்குள்ளே? உடம்பை எதனால் எதுக்காக வேண்டி இதெல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கு? யாருக்காக இந்த மனசு வேலை பண்ணுறது? இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வேலை பண்ணுறது யார்? இதை வேலை பண்ணும்படி பண்ணுறா? யாருக்காக பண்ணுகிறது? யார் இதை செய்யும்படி செய்கிறார்? இதுக்கு யார் ஓனர்? இது யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இல்லையா? தலைவன் யார்? இதை உடையவன் யார்? யார் இதை ஆளுகிறார்கள்? உடையவன், இந்த உடலை உடையவன் யார்? யார் இந்த உடலை ஆளுகிறார்கள்? இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது? இந்த கட்டிடம் நமக்காக இருப்பதை போல இந்த காரியகரண சங்காதங்கள் யாருக்காக செய்கிறது சொல்லி இதை கேட்க உடனே அவர் சொல்கிறார், இது காதுக்கு காதுன்னு நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறார். காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு சொல்கிறார். எல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, எதை சொன்னாலும் மனசு அது பாஹ்யமாகவே பார்த்து இந்த சம்ஸ்காரம் இருக்குதுன்னு சொன்னேன். பகவான் பண்ணுறார் அப்படின்னா என்னென்னா, பகவான் எங்கே இருக்காருமா? பகவான் வைகுண்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். வைகுண்டத்திலிருந்து இது ஆள்றாரா, இதை பண்ணுறாராக்கும் அப்படின்னு. இந்த பாடத்தையே பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பாடத்தை சொன்னால் இன்னொரு பாடம் ஒத்து வராது. நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எங்கே இருக்கார் நான் ஒரு இடத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது கேட்குறாங்க, ராமேஸ்வரத்தை ஏதோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ராமேஸ்வரத்தை பற்றியோ ஏதோ ஒரு ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது என்னது அப்படின்னா, அது அங்கே இருக்குது, அது இந்த மதுரையிலேருந்து கிழக்க போகணும் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மதுரை எங்கே இருக்குது? நான் மதுரை தேனியிலேருந்து கிழக்க போகணும் ஏதோ சொல்கிறேன். அப்போ அது புறப்பொருள். அது மாதிரி எந்த தேவன் இந்த உடம்பை இயக்கிறான் அப்படின்னு கேட்டால்,
அது எங்கே இருக்குதுன்னு, அது யார் பண்ணுறா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அதை அதுக்கு பதில் சொல்லிவிட்டா சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவான்? சைத்தன்யம் எப்படி இருக்குன்னு கேட்பான். கான்ஷியஸ்னஸ், உணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இன்னும் கான்ஷியஸ்னஸ்ங்கிற சப்தத்துக்கு இவனுக்கு அர்த்தமே புரியல. அது ஒரு சப்தம் தானே, ஒரு சொல் தானே. சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், உணர்வு. உணர்வுங்கிற சொல்லுக்கு உனக்கு என்ன புரிகிறது? உணர்வுங்கிறது ஒரு சொல்லு, நான் சொல்கிறேன். அந்த உணர்வுங்கிற சொல்லுக்கு உனக்கு என்ன அர்த்தம் மனசில் படுறது? ஏன்னா எந்த சொல்ல சொன்னாலும், இப்போ யானை அப்படின்னு சொன்னால் யானையோட ரூபம் வருது, பூனைன்னா பூனையோட ரூபம் வருது, சிவலிங்கம் அப்படின்னா சிவனுடைய ரூபம் வருது, தட்சிணாமூர்த்தின்னா தட்சிணாமூர்த்தி ரூபம் மனசுக்கு வருது. உணர்வுன்னா என்ன மனசுக்கு தோன்றுறது? இப்போ உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. உணர்ச்சிங்கிறது இமோஷன்ஸ். மனசுக்குள்ளே என்னெல்லாமோ உணர்ச்சிகள்லாம் இருக்குது. நல்ல உணர்ச்சிகளும் இருக்குது, கெட்ட உணர்ச்சிகளும் இருக்குது. பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி, மனம் திறந்து பாராட்டுறதுங்கிறது இன்னொரு உணர்ச்சி. குணந்தான் அதெல்லாம். அது உணர்ச்சியாக சொல்கிறோம், இமோஷனாக சொல்கிறோம். அதெல்லாம் ஆசைங்கிறது ஒரு வகையான உணர்ச்சி. ஆகையினால் இங்கே உணர்வுங்கிற போது உணர்ச்சியை உணர்கிறேன், இப்போ உணர்வாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உணர்வுக்கு ஏது வடிவம் இருக்கிறது? உணர்வுக்கு வடிவம் இல்லை. இப்போ உணர்வுன்னு சொன்னால், உணர்வை உணர்வு எங்கே இருக்கிறதுன்னா, உணர்வு வெளியே இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா? உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னா இவன் என்ன பண்ணுவான்? கண்ணை மூடினுடுவான். உணர்வை உள்ளே தேடுறான், உள்ளே கண்ணை மூடின்னு தேடுறான். கண்ணை மூடின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் 25 வருஷமாக 30 வருஷமாக நான் இந்த ஹூ ஆம் ஐ மெடிடேஷன் பண்ணுறேங்கிறான். நான் யாருங்கிற தியானத்தை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நான் யாருங்கிற தியானத்தை நீ எப்படிப்பா பண்ணுற? நான் யாருங்கிற தியானத்தை நீ எப்படி பண்ணுறேன்னா, நான் யாருங்கிற தியானத்தை நான் பண்ணுறேன். நான் யாருன்னு, நான் யார்? நான் மனுஷனா இல்லை நான் நான் ஆனா? என்னென்ன தியானம் பண்ணுற நீ? நான்கிறது என்னென்ன தியானம் பண்ணுற சொல்ல தெரியாது. ஏன்னா ஒழுங்காக படிக்கலை, குருக்கிட்ட சாஸ்திரங்கள்லாம் படிக்கலை. ஏதோ அங்கங்கே மகாத்மாக்களோட புஸ்தகத்தை அரைகுறையாக பாதி படித்து பாதி படிக்காமல் அதை படித்து வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நான் அந்த தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு நான் இப்போ என்னது 5வது ஸ்டேட்டுக்கு வந்துட்டேங்கிறான். 5வது நிலைக்கு வந்துட்டேன். இன்னும் 6வது 7வது நிலைக்கு நான் போகணும். அது சப்தபூமி அப்படியெல்லாம் சொல்கிறேன். அப்படி சொல்கிற போது அவங்க என்ன பண்ணுறேன், நான் அப்புறம் என்ன சுவாமி, நான் இன்னும் அந்த 7th லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்க. நல்லா பண்ணுறேன். ப்ளஸ்ஸிங்க்கு என்ன பஞ்சம்? ஆயால் சொன்னால் போகிறது, நன்னா க்ஷேமமாக இருப்பா அப்படி சொல்ல வேண்டியதான். அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த வழியே தெரியறதில்ல. தெரியாதனால, அதில் ஸ்ரத்தை இல்லாதனால சொல்ல முடியாது. இல்லைப்பா இப்படி தான், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, நான் இந்த சுவாமிஜிக்கு தெரியலன்னு விட்டுருவான். தெரியல பாவம் அப்படி சொல்லி நம்மளை ஒதுக்கிடுவாங்க. நம்மளை ஒதுக்கினா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்காக புரியட்டும்னு விட்டுவிடணும். இப்போ உள்ளே இருக்குது, உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறதா? ஏன்னா இவ கேள்வி என்னது? மனம் எதனால் விரும்புகிறது, கண் எதனால் பார்க்கிறது, காது எதனால் கேட்கிறது, மூக்கு எதனால் முகருகிறதுன்னா என்ன தோணும்? ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதா தானே தோணும். எல்லாம் நாமரூப கர்மங்கள் தானே, அதெல்லாம் நம்ம சொல்லலை. நான் 5-6 தான் லிஸ்ட்டு போட்டிருக்கோம், இன்னும் போட ஆரம்பித்தா நிறைய வரலாம். இப்போ உணர்வு உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, உணர்வு வெளியே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னு சொன்னால் கண்ணை மூடிடுவான், உணர்வு வெளியே இருக்கிறதுன்னா அந்நாள் எந்நாளோன்னு கவலைப்படுவான். அப்போ உணர்வை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னா, இந்த காதாக இருக்கணும்னா நீ காதுக்கு பின்னால் இருந்தால் தான் காது காதாக இருக்கும்.
புரியுறதா? பின்னாலேங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறது, பாடம் நடத்த வேண்டியிருக்கு. இதை சொல்லிக் கொடுக்குறது வாத்தியாருக்கும் கஷ்டம், மாணவனுக்கும் கஷ்டம். ஆசிரியரும் இதை சிரமப்பட்டு தான் சொல்லணும், மாணவனும் சிரமப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். அதாவது இதை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் புரிஞ்சுக்கிற போது என்னென்னா, அதை தனக்கு வேறாக இல்லாததாக புரிஞ்சுக்கணும். அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டேன்னு சொன்னாலும் அது ஏதாவது வேறையாக நினச்சுட்டானோ இவன் அப்படி சந்தேகம் வந்துடும் குருவுக்கு. அவன் வேதாவது ஜோதி மாதிரி நினச்சுட்டான். என்னெல்லாமோ சொல்கிறாங்க இல்லையா, கண்ணை மூடினா ஒலி கேட்குறதுங்கிறாங்க, ஒளி தெரியுதுங்கிறாங்க. ஒளி ஒலியும் ஒளியும் உள்ளே. எங்கள் தியானத்தில் ஒலியும் ஒளியும் ஒன்று ஏதோ ஒரு அநாகத துவனி, இல்லாட்டி உள்ளே ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி. இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. புஸ்தகம் நான் வண்டியாக இருக்குது. அதில் அந்த மாதிரி கற்பனைகளில் போய் மயங்கிடுவாங்க. இப்போது நான் பேசின்னு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, எல்லோரும் செல்ஃபோனை ரூமில் தான் வச்சுருக்கீங்க, நான் நம்பின்னு இருக்கேன். இப்போ உங்கள் பேக்லேயோ இல்லை உங்கள் சட்டப்பையிலையோ செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, வைப்ரேட் மோடில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஏதோ வச்சுருக்கேன்னு நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுற போது இப்போ நான் பேசின்னு இருக்கிற போது அந்த வைப்ரேட் மோடு அடிக்கிற போது உங்கள் காதில், நீங்கள் உங்கள் காதில் இருப்பீங்களா, ஃபோனில் இருப்பீங்களா? நான்னா நீங்கள் உங்களை ஒருத்தர் நினச்சேன். நீங்கள் உங்கள் காதில் இருப்பீங்களா அல்லது ஃபோனில் இருப்பீங்களா? புரியுறதா? ஃபோன் அடிச்சுன்னு இருக்கு, யார் பண்ணுறாளோ தெரியலையே அப்படின்னு நம்ம மனுஷன் யோசிச்சுன்னு இருப்போம். நான் சொல்கிறது எதாவது ரீச் ஆகுமோ கம்யூனிகேஷன்? அப்போ அங்கே யார் இருக்கணும்? காதுக்கு பின்னால் நான் இருக்கணும். புரியுதா? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அதே மாதிரி தான். இப்போது ஒரு விஷயத்தை காதில் வாங்கணும்னா காது இந்திரியத்துக்கு, காது இந்திரியம் அதுவே காதுக்கே கேட்குற சக்தி இருக்குன்னா கேட்குற சக்தியே கேட்டுக்குமா? கேட்குற சக்தி இன்னொருத்தனை சேர்ந்தது, என்ன சேர்ந்தது? கேட்குற சக்தி என்ன சேர்ந்தது? கேட்குற சக்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்தால் தான் கேட்குற சக்தியோடு எனக்கு சம்பந்தம், இது சம்பந்தம் இருந்தால் தான் கேட்க முடியும். இப்போ கேட்குற சக்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் கேட்க முடியாது. அப்போ நான் யார்? காதுக்கு காது. புரியுறதோ? காதுக்கு காது. காதுக்கு காது கேட்கிற சக்திக்கு கேட்கிற சக்தியின் தன்மையை கொடுப்பவன் யாருன்னா நான் தான். அதுதான் சங்கராச்சாரிய சொல்றார், தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் அனித்யானாம் நித்யா அச்சேதனானாம் சேதனா சேதனானாம் சேதனான்னு இருக்குது. எல்லாம் நிறைய யோசித்து புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காதில் ஒரு விஷயத்தை காதில் வாங்கிக்கணும்னா காதுக்கு பின்னால் மனசு இருக்கணும். மனசுக்கு பின்னால் பின்னாலேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், நிஜமாவே பின்னாலேயா? பின்னாலே முன்னாலேன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். பின்னாலே முன்னாலேங்கிறத கேட்குற சக்தி எங்கே இருக்குது? காது வேணால் இங்கே இருக்குது. கேட்குற சக்தி காதில் வெளிப்படுறது. ஞாபகம் வச்சுக்கோ, கேட்குற சக்தி காதுங்கிற கோலகத்தின் வழியாக வெளிப்படுறது. திடீர்னு அந்த கேட்குற சக்தி வெளிப்படலைன்னா காது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. காதில் வேணால் எல்லாத்தையும் மாட்டிக்கலாம் வரிசையாக. ஆனால் காது என்ன பிரயோஜனம்? காதில் கேட்குற சக்தி என்னது? ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம். ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம். ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் வைரத்தோடு இல்லை. ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம். கழுத்துக்கு ஆபரணம் என்னென்னா பொய் பேசாமல் இருக்கிறது, நெக்லஸ் இல்லை. ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம்.
பூஷணைஹி கிம் பிரயோஜனம். நிறைய ஏதோ ஒன்று மெசேஜ் படித்தேன், வந்தது ஒரு மெசேஜ் படித்தேன். அதாவது ஊரில் எப்படியெல்லாம் திருடுறாங்கன்னு, போகிறவங்கள்ட்ட வந்து எதையாவது மீசுறது, நகையை எடுக்கிறது, இப்படிலாம் எடுக்கிறாங்க. பூஷணைஹி கிம் பிரயோஜனம்னா துக்கம் பிரயோஜனம். பூஷணைஹி கிம் பிரயோஜனம்னா துக்கமேவ பிரயோஜனம். ஆனந்த ஆபாசா நித்திய துக்கம் துக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். பூஷணைஹி கிம் பிரயோஜனம்னா என்ன பிரயோஜனம்? இப்போ காது இருக்குது, காதில் கேட்குற, காதுங்கிற ஒரு பிண்டம் இருக்குது, அது வழியாக கேட்குற சக்தி வெளிப்படுறது. அந்த கேட்குற சக்திக்கு பின்னால் மனசு இருக்கணும். மனசு இருந்தால் போராது, மனசோட நான் இருக்கணும். நான் யார்? உணர்வு ப்ளஸ் அந்த மனம், விருத்தி, அப்புறம் ஸ்ரோத்ரேந்திரியம், அப்புறம் சப்தம் விஷயம். வெளியில் சத்தம் கேட்கலன்னா என்ன பண்ணுறது? சப்தம் விஷயம். விஷயங்கிற சப்தங்கிற விஷயம், ஸ்ரோத்ரேந்திரியம், அந்தఃகரணம், சைத்தன்யம். சைத்தன்யம் ப்ளஸ் அந்தःகரணம் ப்ளஸ் அந்தःகரணம்னா அந்தःகரண விருத்தி, அந்தःகரண விருத்தி, அந்த சப்தத்தை கிரகிக்கிற விருத்தி, அப்புறம் ஸ்ரோத்ரேந்திரியம், அப்புறம் சப்த விஷயம். இத்தனையும் சேர்ந்தாதான் விஷயம் காதில் விழும். அப்போ ஸ்ரோத்ரேந்திரியம் தானாக இண்டிபெண்ட் கிடையாது. ஸ்ரோத்ரேந்திரியம் வந்து சுதந்திரம் கிடையாது, மனசும் சுதந்திரம் கிடையாது. சைத்தன்யந்தான் சுதந்திரம். ஆகையினால கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹான்னு சொன்னால், இந்த இடத்துல இஷிதம்னா நான் நேற்றுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். இச்சான்னு அர்த்தம் இல்லை, சாநித்தியம். சந்நிதி மாத்திரேன, என்னுடைய அருள் இல்லாமல். என்னுடைய அருள்னா என்ன அர்த்தம்? நான் வந்து உள்ளே இருக்கேனா வெளியில் இருக்கேனா? நான் உள்ளேயும் இருக்கேன், வெளியிலையும் வியாபிச்சிருக்கேன். வெளியில் இருக்கிற விஷயங்களையும் நான் கிரகிக்கிறேன். அதனால தான் அந்த நானா சித்திர கடோதர சொல்லின்னு இருக்கோம். சைத்தன்யம் வந்து இந்த சரீரத்தை அந்தःகரணத்தையும் வியாபிச்சிருக்கு, சொல்லப்போனால் அஜ்ஞானத்தையும் வியாபிச்சிருக்கு, காரண சரீரத்தையும் வியாபிச்சிருக்கு. ஏன்னா அஜ்ஞானம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியறது? எனக்கு தான் தெரியறது. இப்போ எனக்கு அஜ்ஞானம் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும்னா நான் என்னவாக இருக்கணும்? அஜ்ஞானத்தை பற்றின ஞானம் எனக்கு இருக்குது. எனக்கு அஜ்ஞானத்தை பற்றின ஞானம் இருக்குது. எனக்கு இந்த பாஷை தெரியாது, ஜப்பான் பாஷை தெரியாதுங்கிற ஞானம் எனக்கு இருக்குது. அதனால் என்னை பற்றின அறிவு எனக்கு இல்லைங்கிற அறிவு எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உபநிஷத்து படிச்சுட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. இல்லாட்டி அவன் ஏன் கேட்குறான்? இந்த ஞானம் எனக்கு சரியாக வேணும்னு தானே கேட்குறான். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் சொன்னால் போருமே. அப்புறம் மனசோ மனஹா, வாச்சோக வாச்சம், எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பாருங்கோ. சவு பிராணஸ்ய பிராணஹா. நான் கேட்பவனாக இருக்கிறேன், நான் சிந்திப்பவனாக இருக்கிறேன், நான் பேசுபவனாக இருக்கிறேன். நான்கிறது என்னது? நவுனா அட்ஜெக்டிவா? நவுன், பெயர் சொல். அடைமொழி எது? கேட்பவன். நான் கேட்பவன், நான் பார்ப்பவன், நான் முகர்பவன், நான் தொட்டு உணர்பவன், நான் சிந்திப்பவன். நான் இதெல்லாம் இல்லாட்டாலும் நான் இருக்கேன். இதை யூஸ் பண்ணினாலும் நான் இருக்கேன், இதை யூஸ் பண்ணாட்டாலும் நான் இருக்கேன். நான் இதோட சேர்ந்து இருக்கிற நான், சேராத நான். கோதண்டத்தை தூக்கி போட்டுவிட்டா சீதையோட நின்னா சீதாராமன், லக்ஷ்மணனோட நின்னா என்னது? ராமன் ராமானுஜன். என்ன? அனுஜ சகிதன். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே. இது இன்னொரு பாட்டு. லக்ஷ்மணனோட சேர்ந்துருக்கிறது லக்ஷ்மணாகிரஜா. லக்ஷ்மணனோட சேர்ந்தால் லக்ஷ்மணாகிரஜா.
லக்ஷ்மணாக்ரஜா. லக்ஷ்மணாக்ரஜான்னா யார்? ராமன். ராமானுஜகான்னா யார்? லக்ஷ்மணன். ராமனுடைய அனுஜன், அனுஜன்னா தம்பி, ராமனுடைய அனுஜன் லக்ஷ்மணன். அக்ரஜன்னா யார்? மூத்தவன். அதனால் லக்ஷ்மணாக்ரஜான்னா லக்ஷ்மணனுக்கு மூத்தவன். இதெல்லாம் புரியறதுக்காக சொல்லணும். நான் கேட்பவனாக, நான் சிந்திப்பவனாக, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா. அதனால் நான் என்பது உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. நான் தான். உள்ளேயும் உள்ளே இருப்பதையும் வெளியே இருப்பதையும் அறிகின்றேன். இந்த உடம்புக்குள் இருக்கிற மனசு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பார்ட்டெல்லாம் தெரியாது, அது தனியாக கண்ணால் தான் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேணும். ஹார்ட்டு எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னா அதெல்லாம் ஸ்தூலமான பகுதி. இதை கிழிக்கணும், இல்லாட்டி எக்ஸ்ரேயில் பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் என்னது, சக்ஷுர் இந்திரிய விஷயம். உள்ளுக்குள்ளே வலிச்சா தெரியும். வலி தெரிகிறது யாருக்கு தெரியுது? வலியை உணர்கிறேன். இங்கே வலிக்கிறது, அங்கே வலிக்கிறது, முதுகு வலிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வலியை உணர்கிறேன். இது எல்லாருக்கும் இருக்குது. அத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது. ஸ்பெஷல் அனுபவத்தை பற்றி இல்லை, சாமானிய அனுபவத்தை பற்றி பேசுகிறோம், விசேஷ அனுபவத்தை பற்றி பேசலை. இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவம் தானே பேசின்னு இருக்கோம். என்ன இல்லை சுவாமி, எனக்கு ஒரு ஸ்பெஷலாக உள்ள ஒன்று கேட்டுட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும்னா. அது நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்குது. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுட்டே இருக்குங்கிறாங்க, ஏதோ காதில் சத்தம் விழுந்துட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு டாக்டர்லாம் இருக்கார், என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறதுங்கிறாங்க. என்னவோ காதில் விழுந்துட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ அந்த காதுக்குள்ளே இருக்கிற கருவியில் ஏதாவது தோஷமா என்ன நமக்கு தெரியாது. அதெல்லாம் விசேஷம். இது ஜென்ரல் சாமானிய அனுபவத்தை பற்றி தான் பேசுகிறோம். அதனால தான் எல்லாம் படிக்க முடியாது. ஒருத்தருக்கும் விசேஷ அனுபவம்லாம் இருக்கும். விசேஷ அனுபவம்னா என்ன? அவங்கவுங்க தசாபுக்தி பலம். தசாபுக்தி பலம்னா என்ன? தசாபுக்தி பலம்னா தெரியாதா? தசான்னா சனி தசையில், ராகு புக்தியில் புத பலம் அப்படின்னு. ஏன் நல்ல தசையே சொல்லப்படாதான்? சரி வேணா சொல்கிறேன். குரு தசையில், சுக்கிர புத்தியில், அப்புறம் என்னதுன்னா குரு பலம்னே வச்சுக்கலாம். தசாபுக்தி பலம், தசாபுக்தி அந்தரம், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜோசிய சாஸ்திரம், அனாவசிய சாஸ்திரம் நமக்கு இப்போ இங்கே. அதெல்லாம் இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம். தன்னுணர்வு ரொம்ப தடித்து போயிருக்கிறவனுக்கு தான் ஜோசியமெல்லாம். தன்னுணர்வுலேருந்து விடுபடுறதுக்கு குருபலம் வேணும் அப்படின்னு. அதுக்கும் ஜோசியம் சொல்லலை நான், அது வேறு கதை. அவங்க எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, இது ஜாதகத்தில் இது இருந்தால் தான் நீ கேனோபனிஷத்தை படிப்பேன்னு. நான் என்ன பண்ணுறது? அப்போ இவன் என்ன சொல்லுவான், ஜாதகத்தில் அது வர்ற அன்னைக்கு நான் கேனோபனிஷத்துக்கு வரேன்னு விட்டான்னா. அதெல்லாம் தேவை. இப்போ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அதனால் என்னை நான் ஆப்ஜெக்டாக பார்க்கவே முடியாது. அது புரிஞ்சுக்கணும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா. சங்கராச்சாரியர் சொல்கிறார், இது ஏதோ கருவி வச்சுருக்கிறவன் கருவிக்கு வேற இருக்கிற மாதிரி இல்லை. இது கருவியை முழுக்க வியாபிச்சிருக்கான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் இந்த உடலை, இந்த உடலிலிருந்து, ஏற்கனவே இது நிறைய தரம் படிச்சிருக்கோம், நான் இந்த உடலிலிருந்து உற்பத்தியானவன் கிடையாது, நான் இந்த உடம்பில் ஒரு பகுதியும் கிடையாது, நான் இந்த உடம்பினுடைய குணமும் கிடையாது. ப்ராடக்ட், ப்ராப்பர்ட்டி, பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கையை உதாரணமாக சொல்லி நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நான் திரும்ப சொல்லலை இப்போ இங்கே. ஏன்னா இந்த கையை உதாரணமாக சொல்கிற போது எப்படி சொல்லுவோம், இந்த கையில் கையும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. கை இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஆகாசமும் இருக்குது. கை எங்கே இருக்குது? ஸ்பேஸில் இருக்குது. கை ஸ்பேஸில் இருக்குது. கை, அந்த கை ஆகாசத்தில் இருக்குது. ஆகாசம் இல்லாமல் கை மூவ் பண்ண முடியுமா? ஸ்பேஸ் இல்லாமல் கையை நகர்த்த முடியுமா? நம்ம சாஸ்திரப்படி இந்த ஸ்பேஸ் ஒரு பூதம், பஞ்சபூதங்களில் இது ஒன்று.
அதுவும் ஜடாகாசம் அது. இதை அந்த ஆகாசத்தையே தியானம் பண்ணுறது, ஜடாகாசத்தையே தியானம் பண்ணுறது இந்த சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கையை நான் வச்சுருக்கேன், அதில் வெளிச்சம் இருக்குது. வெளிச்சமும் ஆகாசமும் கையிலேருந்து உற்பத்தி ஆகலை. வெளிச்சமும் ஆகாசமும் கையினுடைய ஒரு பகுதி இல்லை, எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. அப்புறம் வெளிச்சம் கையோட குணம் கிடையாது. வெளிச்சமோ ஆகாசமோ கையோட குணம் கிடையாது, அது ப்ராப்பர்ட்டி இல்லை. இதோட ப்ராப்பர்ட்டின்னா எலக்ட்ரிசிட்டியே வேண்டாமா, இப்படின்னா போருமே. இப்போ எல்லோரும் ஃபோனில் வச்சுருக்கோம் இல்லையா டார்ச் லைட், அது மாதிரி போருமே, கிடையாது. கைக்கு அந்த குணம் கிடையாது. கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குற குணம் கிடையாது. வெளிச்சம் கையிலிருந்து உற்பத்தி ஆகலை, வெளிச்சம் கையோட குணம் இல்லை. வெளிச்சம் கையில் எங்கேயா ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கா, கட்டை விரலில் மாத்திரம் இருக்குது, ஆள்காட்டி விரல இல்லைன்னா சொல்ல முடியும். இந்த விரலுக்கு இடையில் வெளிச்சம் இருக்கா இல்லையா, சேர்ந்தா வெளிச்சம் தெரியுது. விரலுக்கு இடையிலையும் வெளிச்சம் இருக்குது. விரலுக்கு இருக்கிற இடையில் இருக்கிற வெளிச்சம் கண்ணால் பார்க்கப்படுறதா? விரல் கண்ணுக்கு தெரிகிறதா, விரலுக்கு இடையில் இருக்கிற வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுறதா? விரல் கண்ணுக்கு தெரியாது, விரல் தான் தெரியுது. விரலில் பட்டு வெளிச்சம் தெரியுது. விரலுக்கு இடையில் இருக்கிற வெளிச்சம் கண்ணால் பார்க்கறது இல்லை, அது புரிஞ்சுக்கிறோம் நாம். அப்புறம் வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை வியாபித்து கை இருக்கிறத காமிக்கிற. இருட்டில் கை காமிச்சா தெரியாது, இருட்டில் கையை காமிச்சா தெரியாது. வெளிச்சம் கைக்கு வேறையாக இருந்துண்டு வெளிச்சம் கையை வியாபித்து கை இருக்கிறத காமிச்சு கொடுத்துட்டுருக்கு. இந்த கையினுடைய எல்லைக்கோடுகள் இருக்கே, பவுண்டரிஸ், அதனால் வெளிச்சம் வரையறுக்கப்படுறதா என்ன? கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுப்பதில்லை. கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுப்பதில்லை. கையை எடுத்து விட்டாலும் வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சத்தை நினைப்பதற்கு கை தேவைப்படுகிறது. புரியறதுக்காக சொன்னேன். கை வேணால் செவுத்த வேணாலும் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இங்கேயும். நான் இந்த உடம்பிலிருந்து உற்பத்தியானவன் கிடையாது. உடம்பிலிருந்தும் மனதிலிருந்தும் நான் உற்பத்தியானவன் இல்லை. நான் இந்த உடம்பினுடைய ஒரு பகுதியும் இல்லை, உடம்பு மனதினுடைய ஒரு பகுதியும் இல்லை. நான் இந்த உடம்பு மனதினுடைய குணமும் இல்லை, குணமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சகுணம் நிர்குணம் எல்லாம் பேசியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. குணமும் இல்லை. நான் முதல்ல இதெல்லாம் எக்ஸாம்பிள், வெளிச்சம். இப்போ சொல்கிறதெல்லாம் நேர விஷயத்துக்கு வந்துட்டோம். இங்கே சொன்னது வெளிச்சம். கை ஈஸ் ஈக்குவல் டு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்னு போட்டுக்கணும். வெளிச்சம் ஈஸ் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ், உணர்வுன்னு போட்டுக்கணும். இப்போ உணர்வு உடல் மனதிலிருந்து உற்பத்தியாகவில்லை. உணர்வு உடல் மனதினுடைய குணமும் இல்லை. உணர்வு உடல் மனதில் ஏதேனும் ஒரு பகுதியிலும் இல்லை, பகுதியிலும் இல்லை. உணர்வு உடல் மனம் இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் இவைகளையெல்லாம் வியாபிக்கிறது. உடல் மனம் இவைகளுக்கு இருப்பும் உணர்வையும் கொடுக்கிறது. எல்லாம் பாரோடு கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, எல்லாம் இரவல் வாங்கியிருக்கு. சூரியனுடைய ஒளியை சந்திரன் வாங்குற மாதிரி இது இரவல் வாங்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம். ஆக உணர்வு உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனதை வியாபித்து கொண்டு உடலுக்கு உணர்வை அருளுகின்றது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் உணர்வை அருளிக்கொண்டிருக்கிறது, பிளஸ் பண்ணுறது. உடல் மனம் இவற்றால் உணர்வு வரையறுக்கப்படுவதில்லை. உடலும் உணர்வு இவற்றால் உணர்வு வரையறுக்கப்படுவதில்லை. உடல் மனம் இல்லாவிட்டாலும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உணர்வை
சிந்திப்பதற்கு உடலும் மனமும் தேவையாக தோன்றுகிறது. மனதுக்கும் உடலுக்கும் தான் உணர்வு தேவையே தவிர உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையா? உணர்வுக்கு உடல் மனம் தேவையா? மனதிற்கு அதாவது உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையா? மனதிற்கு உடலுக்கு உணர்வு தேவையான்னா உடலுக்கும் மனதுக்கும் தான் உணர்வு தேவையே தவிர உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையில்லை. நான் யார்? உடலா உள்ளமா உணர்வா? எல்லாம் 3 ஊ. உடலா உள்ளமா உணர்வா? நான் யார்னா உடலையும் அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் சாமான்யமாக, விசேஷமாகலாம் சொல்லலை, விசேஷம் வந்தாலே மாயை வந்துடும். ஆகையினால அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் ஒரே உணர்வுதான் வியாபித்து கொண்டிருக்கிறது. ஒரே ஆகாசம் நம் அனைவரையும் வியாபித்திருப்பதைப் போல தூய உணர்வு ஒன்றே அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் வியாபித்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்பவன் என்ன பண்ணுறான்னா உடல் பற்று உள்ளப்பற்றிலிருந்து விடுபடுகிறான். தன்னை உணர்வாக உணர்ந்து கொண்டு தன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற உடலையும் உள்ளத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? அதிமுச்சிய வந்துட்டேன். அதிமுச்சியன இது வரைக்கும் இந்த தன்னுணர்வு தான் எனக்கு எல்லா விதமான இது. இந்த தன்னுணர்வு இருக்கிறதுனால தான் நான் மனிதன், நான் ஆண், நான் பெண், நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன், இந்த குலத்தைச் சேர்ந்தவன், என்னுடைய கல்ச்சர், என்னுடைய ரிலிஜன் எல்லாம் விவகாரத்தில் வேணும். ஆனால் அது ரொம்ப பாதிக்கக்கூடாது மனசு. இந்த ஞானம் இருக்கணும். அது தன்னுணர்வுங்கிறது ஒரு ட்ரெஸ் மாதிரி. இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு, இந்த உண்மை புரியாத வரைக்கும் தன்னுணர்வு பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த உடம்பில் நமக்கு இருக்கிற ஓனர்ஷிப், இதெல்லாம் கண்ட்ரோலர்ஷிப்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த அகங்கார மமக்காரம் அதை விட்டுடும். புறப்பற்று அகப்பற்று போயிடும். உணர்வே நான் உடலினுள்ளும் உள்ளத்தினுள்ளும் இல்லை, உடலையும் உள்ளத்தையும் வியாபித்திருக்கிறேன், உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறாக இருக்கிறேன், உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறேன், என் மீது உள்ளும் புறமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. பாஹ்யம் ஆந்தரம் என்பது இந்த உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உள்ளாவது புறமாவது, என்னது இன்டர்னலாவது எக்ஸ்டர்னலாவது, அவுட்டாவது இன்னாவது, ஆக இரண்டும் கிடையாது. ஆக நான் உடம்புக்கு உள்ளே இருக்கேன்னு நினைக்கிறதும் தப்பு, உடம்புக்கு வெளியில் எங்கேயோ இருக்கேன்னு நினைக்கப்படாது. எங்கேயோ இருந்துட்டு யாரோ ஒருத்தர் இதை இயக்கிறாருன்னு நினைக்கப்படாது. ஆக இது சர்வ வியாபகமான சைத்தன்யம். நான் இல்லைன்னா காது மூக்கு நாக்கு எதுவுமே பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேலை பண்ண முடியாது. ஆகவே நான் காதுக்கு காதாகவும், கண்ணுக்கு கண்ணாகவும், மூக்குக்கு மூக்காகவும், உடம்புக்கு உடம்பாகவும், எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவனாகவும் நான் இருக்கிறேன். நான் என் மனசில் வர்ற சில தாட்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுத்தா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன். சிலதை நான் கண்டுக்கலேன்னு சொன்னால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு, வீட்டிலே அப்படி தான் நடக்கிறது. நான் சீரியஸாக சொல்லின்னு இருக்கேன், நீங்கள் அதை ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி தானே வீட்டில் நடக்கிறது. நான் எவ்வளோ சீரியஸாக ஒரு மேட்ரை பேசின்னு இருக்கேன், அது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே. சண்டை ஒன்றும் என்ன மரமா மட்டையா, கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படின்னு விடுவோம். உடனே கோபம் வந்துடும் இல்லையா? வீடெல்லாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. நம்ம சிலதெல்லாம் சீரியஸாக சொல்லுவோம், இதெல்லாம் விட்டு தொலை போர், இந்த ஜோஸ் அதெல்லாம் விடு,
பேசாமல் புத்திபூர்வமாக திருக்குறள் படின்னு சுவாமி சொல்கிறார். ஆமாம், நீங்களாச்சும் உங்கள் சுவாமிஜியாச்சு, அவருக்கும் பழைப்பு இல்லை, உங்களுக்கும் பழைப்பு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ என்ன, நம்ம இதுக்கு தான் சொல்கிறது, கிளாஸுக்கெல்லாம் போகக்கூடாது. போனால் இப்படிலாம் ஏதாவது பொறுப்பு இருக்கா? இப்போ வர வர பொறுப்பே இல்லாமல் போயிடுது. கொஞ்சமாவது ஆசைப்படும், செய்யணும் போகணுன்னு அந்த இது வேண்டாம். இதுக்கு தான் எல்லாம் வேணும். சர்வம் பிரம்மமயம்னா என்ன நடக்கும்? சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியணும். சீரியஸாக சொல்லு அப்படின்னா நிஜமாக கேட்குறடா, அது வேறு. அது வேறு, சந்தேகம் வேறு. எப்படிலாம் இருக்கப்பா, அது எப்படி சொல்கிறது? இல்லை உனக்காக தான் கேட்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் மறந்துடணும். இந்த சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் எல்லாம் மறந்துடணும். எப்படி மறக்க முடியும்? கஷ்டப்பட்டு ஆசையோடு படித்தது எப்படி மறக்க முடியும்? இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகும்னா, இந்த வாழ்க்கையெல்லாம் சும்மா தாமரை இலை தண்ணீர் போல, என்ன வேணாலும் வந்துட்டு போட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், போனால் போகட்டும் போடா, வந்தால் வரட்டும் வாடாதான். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், எல்லாம் வரப்போகிறது, எல்லாம் போக போகிறது. என்ன அதனால் இதை பற்றி என்னென்னா பொறுப்பாக இருப்போம். அதுக்காக எங்கே பொறுப்பாக இருக்கணுமோ அங்கே பொறுப்பாக இருப்போம். ஆனால் உள்ளூர ஆழமான மனசில் இந்த ஞானம் என்ன பண்ணும்னா, அகங்கார மமக்கார ராகித்யம், யான் எனது எனும் செருக்கை அறுப்பது. அதைத்தான் அதிமுச்சியங்கிற பதம் குறிக்கிறது. அதிமுச்சியங்கிற பதத்தோட அர்த்தம் என்னென்னா, இதை ஞாத்வாங்கிறார் சங்கராச்சார். இது முதல்ல ஒன்று போட்டுக்கணும், நீங்கள் ஒன்று சப்ளை பண்ணிக்கணும். தம் தேவம் ஞாத்வா, அந்த தேவனை அறிந்து. எந்த தேவனை? சைத்தன்யம். அந்த தேவனை அறிந்துன்னா நாராயணனை சிவபெருமானை எல்லாம் இல்லை. அந்த தேவனை அறிந்து, அந்த உணர்வே வடிவாகிய இறைவனை உணர்ந்து, ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஆகையினால இறைவன் உணர்வாக இருக்கிறான், இறைவனும் உணர்வோடு இருக்கிறான். அப்படியா? உணர்வே இறைவனாகவும் உணர்வே உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு பெருசாக ஒன்று சொல்லியிருக்கேன். தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும், உயிர்களாகவும், உள்ளங்களாகவும், உடல்களாகவும், உலகங்களாகவும், உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது. இதுதான் பெரிய மகா சூத்திரம். தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும், உயிர்களாகவும், உள்ளங்களாகவும், உடல்களாகவும், உலகங்களாகவும், உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது. ஒரே பொருள்தான். ஒரு தூக்கம்தான் கனவு. எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் முழித்த பிறகு கனவு தான். கனவு பொய்ங்கிறது உண்மையா பொய்யா? கனவு பொய்ங்கிறது உண்மையா பொய்யா? கனவு பொய்ங்கிறது உண்மை. அப்போ இந்த நனவு பொய்ங்கிறது உண்மையா பொய்யா? கனவு பொய்ங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா, கனவு பொய்ங்கிறது உண்மைங்கிறது எப்போ சொல்கிறோம்? ஜாக்கிரத அவஸ்தையில் சொல்கிறோம். நனவில் தானே சொல்கிறோம். நனவில் தான் கனவு பொய்ன்னு சொல்கிறோம். இப்போ நனவு பொய்ன்னு நனவில் சொல்கிறோமா? எப்போ சொல்கிறோம்? நனவில் சொல்கிறோம். நனவு பொய்னா என்ன? அறிவுக்கு பொய், கண்ணுக்கு உண்மை, அனுபவத்துக்கு உண்மை, அறிவுக்கு பொய். நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தருவோமா, அறிவுக்கு முக்கியத்துவம் தருவோமா? இன்னும் சில பேர் சொல்ல, அறிவை அனுபவித்த பிறகு தான் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பேன்னா என்ன சொல்கிறது? அறிவை அனுபவிக்க முடியாது. அறிவாகவே நாம் இருக்கிறோம், உணர்வாகவே நாம் இருக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது.
இதுதான் ஆத்யந்திக துக்க நிவர்த்தி சாதனம். இதுதான் வாழ்க்கையில் துன்பத்தை அடியோடு நீக்கிறதுக்கு வழி. இதை ஞாத்வாங்கிறார் சங்கராச்சாரியர் போட்டிருக்கார். ஞாத்வா ஞாத்வா இது அத்தியாஹ்ரியத்தைங்கிறார் சங்கராச்சாரியர். பிரஷ்டு பிருஷ்டஸ்ய அர்த்தஸ்ய ஞாத்துமிஷ்டத்வாத் ஸ்ரோத்ராதேகே ஸ்ரோத்ராதி லக்ஷணம் யதோக்தம் பிரம்ம. பிரம்மன் பதம் கொடுத்துட்டார். ஞாத்வா இது அத்தியாஹ்ரியதே அமிர்தா பவந்தி இது ஃபலஸ்ருதேஷ்ச. இது சங்கர பாஷ்யத்தை கொஞ்சம் படித்தேன், அவ்வளோதான். அதாவது இவன் என்ன கேட்டான், கேள்வி கேட்குற போது அதை அறிஞ்சிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததா இல்லையா? ஏன்னா சங்கராச்சாரியர் அறிந்து என்று சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறார். மந்திரத்தில் அறிந்துன்னு இல்லாத போது சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அழகாக ரீசன் சொல்கிறார் சங்கராச்சாரியர். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா. அதில் நான் அத்தனையும் சொல்லலை. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னா என்ன? காதுக்கு காது. மனசோ மனஹா மனசுக்கு மனசு, வாக்குக்கு வாக்கு, பிராணனுக்கு பிராணன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதாவது எல்லா இந்திரியங்களுக்கும் அது செயல்படுறதுக்கான அனுகிரகம், அதுக்கு செயல்படுற தன்மை இருக்குது. ஆனால் அது ஜடமானது. ஆனால் அந்த ஜடமான தன்மை வெளிப்படணும்னா சேதனத்தினுடைய சேதனத்தன்மையை அது இரவல் வாங்கிக்கணும். இரவல் வாங்கிக்காமல் அது செயல்பட முடியாது. சைத்தன்யமே டைரெக்டாக செயல் பண்ணலை, அது தானாக அது தானாகவும் செயல்படாது, சைதன்யமும் செயல்படுத்தாது. ஆனால் அது சாநித்தியம்னு அதுக்கு தான் சொன்னேன். சந்நிதி மாத்திரேன அது இல்லைன்னா செயல்படாது. எப்படி வெளிச்சத்தில் நாம் செயல்படுறோமோ அப்படி. அப்போ அவன் கேள்வி கேட்டதுனால சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்திங்கிற போது அந்த கேள்வி எதுக்காக கேட்கப்படுறது? கேள்வி கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே கேட்டிருக்கான். ஆகவே தெரிந்து கொண்டுன்னு சேர்க்கணுங்கிறார். மனசுக்கு சிந்திக்கிற சக்தி, பேசுகிற சக்தி, மூச்சு விடுற சக்தி, இதுக்கெல்லாம் சைத்தன்யம் அனுகிரகம் செய்திருக்கிறது. நான் அருள் புரிகிறேன், நான் அதற்கு அருள் புரிகிறேன். நான் அதை மதித்தாதான் அதுக்கு மதிப்பு. நான் இதை மதிக்கலைன்னா இதுக்கு மதிப்பு கிடையாது. ஞாத்வா அறிந்து அதிமுச்சிய. அதிமுச்சியன்னா சங்கராச்சாரியர் சந்நியாசங்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு இந்த உலக வாழ்க்கையில் இந்த பணம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும் எல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், அப்புறம் என்ன என்னுடைய சொத்து, இதில் தானே நமக்கு புத்தி நிறைய இருக்குது. டைமெல்லாம் சாகிற வரைக்கும் இதில் தானே போயின்ட்டு இருக்கு. எல்லாம் வேணும் இந்த உடம்பை காப்பா. ஏன்னா மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் என்ன ஆகுமோன்னு இந்த ஆன்சைட்டி, ஃபியர் சொல்கிறாங்க இல்லையா. வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்பு, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, பயம், இத்தனை என்னென்ன, இது என்ன ஆனாலும் சாக போகிறது. இது புழுத்து போனாலும் சரி, என்ன வேணாலும் சரி, ஆஸ்பத்திரியில் சொஃபிஸ்டிகேட்டடாக 55 நாள் வச்சுருந்தாலும் சரி, இது ஒரு நாளைக்கு போத்தான் போகிறது. ஆஸ்பத்திரியை சுற்றி பாதுகாப்பு போட்டதுனால உடம்புக்கு பாதுகாப்பு வந்துடுமான்னா வராது. எல்லாம் வாழ்க்கையில் என்ன ஆகிடுமோ, என்ன படிக்கிறத படிச்சுட்டு இருப்போம், அதுக்கு டைம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனால் அதிக நேரம் இது கொடுக்கணும். அதாவது சந்நியாசம்னு சொன்னால் காஷாயம் போட்டுட்டா போகிற, காஷாயம் மோட்சம் கொடுக்குமா? காஷாயத்தை மாத்திரம் போட்டுட்டா மோட்சம் கிடைக்குமா? வேணால் காஷாயம் போட்டுண்டு மந்திரங்கள் எல்லாம் சொன்னால் இது படிக்கிறதுக்கு லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், அதுக்காக வேண்டி. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, இது ஆந்தர சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், உள்ளுக்குள்ளே சந்நியாசம் நடக்கணும். என்ன சந்நியாசம்னா அகங்கார மமகார சந்நியாசா. இந்த உடம்பையோ வாழ்க்கையையோ நான் இது என்னதுன்னு நினைக்க போகிறதில்லை, என்னுடைய பொருள்களை என்னதுன்னு நினைக்க போகிறதில்லை, என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு காரணமான உடம்பையே நான் அபிமானம் வைக்க போகிறதில்ல. அகங்காரம் இல்லைன்னா மமகாரத்துக்கு அவகாசம் எங்கே? நான் எதையும் கட்டுப்படுத்த போகிறதும் இல்லை, எதையும் கட்டுப்படுத்த என்னால் முடியவும் முடியாது. ஓரளவுக்கு தான் என்னால் சிலதெல்லாம் பண்ண முடியும்.
எல்லாத்தையும் ஃப்யூச்சரெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? வாழ்க்கையில் எதிர்காலத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா? எதிர்காலத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி எங்கிட்ட இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நான் தனியாக இருந்தால் தானே, நான் ஒரு தனி ஆள்னு நினச்சா தானே எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலைப்படணும். நான் தனிங்கிற ஆளே உண்மை இல்லையே. தனிங்கிற ஆளே ஒரு மாய கற்பனைங்கிற போது இந்த தனி ஆளுக்கு பாதுகாப்பு, இந்த தனி ஆளுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை, இதை பற்றி நான் என்னத்துக்கு யோசிக்க போகிறேன்? தனி ஆளே இல்லாத போது இல்லாத ஒருத்தனுக்கு ஏது பாதுகாப்பு? இருக்கிறவனுக்கு தானே பாதுகாப்பு வேணும். இதெல்லாம் இந்த ஆட்டிடியூடு மாறிடுறது. இதுவரைக்கும் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எதிர்கால வாழ்க்கையில் நான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நான் என் எதிர்காலங்கிறது தனியாகவே இல்லையே. எங்கேயும் வியாபகமாக இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஏது எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம்? ரெண்டாவதாக பொருள் இல்லாத பாதுகாப்புக்கு என்ன அவகாசம்? பாதுகாப்பே தேவையில்லையே. பாதுகாப்புங்கிறதே மாயை தானே. எதிர்பார்ப்பு, பாதுகாப்பு எல்லாம் மாயைக்குள்ளே தானே அடங்கிறது. பயம், பயப்படுறதுக்கு காரணம் என்ன? தன்னுணர்வு தான் காரணம். நான் ஒரு இண்டிவிஜுவலுங்கிறது தான் காரணம். இந்த வரையறைக்குட்பட்டவன் தான் நான் அப்படிங்கிறது காரணம். எல்லா உடம்பும் நான்கிற போது 10 உடம்பு சாகிறது, 10 உடம்பு பிறக்கிறது. பிறக்கிற உடம்பும் நான் தான், செத்து போகிற உடம்பும் நான் தான், பூமியே நான் தான், அப்புறம் அதுக்கு அப்பாற்பட்டவனும் நான் தான். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே, எல்லாம் இதோட சேர்த்து தான் படிக்கணும். நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். மனம் நான் அல்ல, நான் இல்லாமல் மனம் இல்லை, மனம் நான் இல்லை. புரியுதா? நான் இல்லாமல் மனம் இல்லை, மனம் நான் இல்லை. மனம் உண்மையும் இல்லை, மனசு மித்யா. மனோபுத்தி இது இது இப்படி அப்படின்னெல்லாம் யோசித்து புரிஞ்சுன்னு இருக்கேன், அதுவும் உண்மை இல்லை. புத்தி, அகங்கார, தன்னுணர்வு, அப்புறம் சித்தம், எத்தனையோ மெமரி, அதெல்லாம் சித்தானி ந அகம். மனோபுத்தி அகங்கார சித்தானி அகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே, காதும் கண்ணும் நான் இல்லை. நச்ச கிராண நேத்ரே, மூக்கும் இல்லை கண்ணும் இல்லை. நச்ச வியோம பூமிஹி, ஆகாசமும் நான் இல்லை, பூமியும் நான் இல்லை. ந தேஜா, நெருப்பும் நான் இல்லை. ந வாயு, காற்றும் நான் இல்லை. சிதானந்த ரூபா, அறிவானந்த ஸ்வரூபம், சிதானந்த ஸ்வரூபோ ஸ்வரூபோ சிதானந்த ஸ்வரூபா சிவோகம் சிவோகம். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், இதுதான் சத்தியம். என்ன பண்ணினாலும் சத்தியம் சத்தியம்தானே. அதுக்கு ஒரு ஸ்லோகம் என்ன, ஒரு ஒரு என்ன நம்ம சொல்கிறோமே, எப்போவும் சாதாரண தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம். சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சியதே வேதாசாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் ந தெய்வம் சங்கராத் பரம். என்னவோ சொல்லிக்கிறோம். கேசவம் சங்கரன்னு சொன்னால் எல்லாம் சைத்தன்யந்தான். என்ன அர்த்தம்னா, அதாவது சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். கேட்டிருக்கீங்க இல்லையா இந்த ஸ்லோகம்? அடிக்கடி சொல்கிறோம். சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சியதே வேதாசாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் சங்கராத் பரம். அதுக்கு என்ன அர்த்தம்? கையை தூக்கின்னு வேற சொல்கிறதான். நம்ம சொல்லுவோம், ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் அப்படி சொல்லிட்டு சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஸ்லோகம் இருக்குது. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய. என்ன அழகான ஸ்லோகம் தெரியுமா? சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம், ஒரு தரம் சத்தியம் இல்லை. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜம் உச்சியத்தை, புஜம் உத்ருத்ய உச்சியத்தேன்னு அர்த்தம். கையை தூக்கிண்டு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உத்ருத்ய புஜம் உச்சியத்தை வேதாசாஸ்திராத் பரம் நாஸ்தி, வேதசாஸ்திரத்துக்கு மேலாக ஒன்றும் கிடையாது. ந தெய்வம் சங்கராத் பரம். சாஸ்திரம்னா வேதங்கள் சாஸ்திரங்கள் தான். அப்புறம் தெய்வம்னு சொன்னால் சங்கரன் கேசவன், சைத்தன்யத்தை தான் அப்படி சொல்கிறது.
ஆஹா அதிமுச்சிய சொன்னால் இதில் இருக்கிற ஆத்ம புத்தியை விட்டு விட்டு, அப்படி ஒரு அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்கிறார். ஆத்ம புத்தியை விட்டு விட்டு ஸ்ரோத்ராதி கரண கலாபம் உஜ்ஜித்வா, ஸ்ரோத்ராதி கரண கலாபம் உஜ்ஜித்வா, அதனால் இதில் இருக்கிற அபிமானத்தை விட்டு விட்டுன்னு அர்த்தம். அதுதான் நான் சொன்னேன், ஓனர்ஷிப் கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கு இல்லையா, வீட்டுக்கு நான் தான் தலைவன், இந்த வீட்டை நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அபிமானம் இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்கு நான் தலைவன் இல்லை, இந்த உடம்பை நான் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதை நான் ஆள வேண்டிய அவசியம் இல்லை. ஜாக்கிரதை, தர்மசாஸ்திரப்படி இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பாடமே. இந்த உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் எல்லாமே. இதுக்கு முன்னே அடுத்தது ஒன்று வரப்போகிறது, அதிமுச்சிய தீராகான்னு வரப்போகிறது. அதிமுச்சியன்னு சொன்னால் ஆத்ம புத்தியை விட்டு விட்டு, இந்த வரையறைக்குட்பட்ட உடல் மனம் இவைகளில் உள்ள ஆத்ம புத்தியை விட்டு விட்டு, இதில் தனக்கு இருக்கும் உரிமை உணர்வை விட்டுவிட்டு, நான் இதுங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு, அகங்கார மமக்காரத்தை விட்டுவிட்டு, இந்த உண்மையை அறிந்த பிறகு நான் இதில் அபிமானம் போயிடுது. சுருக்கமாக சொன்னால் இந்த காரிய கரண சங்காதத்தில் அபிமானத்தை விட்டுவிட்டு, இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அபிமானம். நான் எத்தனை காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணியிருக்கோம். நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் தர்மிஷ்டன், சாஸ்திரத்தை கடைபிடித்தான், நான் பரமபக்தன், நான் ஞானி, எல்லாம் அகங்காரம்தான். நான் கேனோபனிஷத் படிச்சுட்டேன் அப்படின்னா, போகிற கேனோபனிஷத் படிச்சுட்டேன் நீ சொல்கிற போதே படிக்கலேன்னு தெரியுதுன்னா, அது சொல்கிற போதே பெருமையாக நான் கேனோபனிஷத் படிச்சுட்டேன் தெரியுமோ அப்படின்னா தெரிஞ்சு கொடுத்துன்னு. கேனோபனிஷத் படித்ததுக்கு பிறகு நான் கேனோபனிஷத் படித்தேங்கிற அபிமானம் கூட இருக்கக்கூடாது. ஏதோ பேச்சுக்கு சொன்ன எங்கள் அதுக்காக ஊரில் போன உடனே சுவாமிஜி சொல்லியிருக்கார் படித்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாம். அது ஒரு லெவல். நான் சொல்கிற போது நம்ம உள்ளுக்குள்ளே சொல்லிக்கணும். உண்மையை புரிஞ்சதுக்கு பிறகு படித்தேங்கிற அபிமானம் கிடையாது. நான் ஞானியும் கிடையாது, அஜ்ஞானியும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளோதான். அப்புறம் என்னது ஆத்மபாவம், சங்கராச்சாரிய சொல்கிறார், ஸ்ரோத்ராதௌ ஹி ஆத்மபாவம் கிருத்வா ததுபாதி சன்னு தது ஆத்மனா ஜாயத்தே மிரியத்தே சம்சரதிச்ச. இதில் ஆத்மபாவத்தை வைக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோன்னா, நான் பிறந்திருக்கேன், சாக போகிறேன், நான் இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறேனோ தெரியலேன்னு கவலைப்படுறான். அது ஆகையினால என்னதுன்னா, ஸ்ரோத்ராதி லக்ஷணம் பிரம்ம ஆத்ம இதி விதித்வா, அதுக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சு கொண்டு அதிமுச்சிய ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியஜ்ய, ஆத்மபாவத்தை அதிலேருந்து விட்டு விட்டு, யார் இதில் ஆத்மபாவத்தை விடுறானோ அவனுக்கு பேர் என்னென்னா தீராக. யாருக்கு இந்த தன்னுணர்வை விட்டு விடுகிறானோ, எவன் தன்னுணர்வை விடுகிறானோ அவனே தீரன். தீராக ஆத்மபாவம் பரித்தியஜ்ய, ஜீவாத்மபாவம் பரித்தியஜ்ய பிரம்மாத்மபாவம் குர்வந்தி, இப்படி போட்டுக்கலாம். தீராக ஜீவாத்மபாவம் பரித்தியஜ்ய பிரம்மாத்மபாவம் குர்வந்தி. ஜீவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள்னா, ஜீவாத்மபாவத்தை விட்டுட்டு பரமாத்மபாவம் அல்லது பிரம்மாத்மபாவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஏ ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியஜந்தி தே தீராக தீமந்தः நஹி விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேண ஸ்ரோத்ராதி ஆத்மபாவः சக்கியः பரித்யக்தும். சங்கராச்சாரியர் சொல்றார், அதாவது எவ்வளவுதான் சிறப்பான புத்தி இருந்தாலும் உபனிஷத் படித்து அந்த ஞானத்துக்கு சமமான ஞானம் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்கிறார். என்னதான் நீ சம்ஸ்கிருதத்தில், நியாயத்தில், சாஸ்திரங்களில் வியாக்கரண பண்டிதனாக இருக்கலாம், நியாய பண்டிதனாக இருக்கலாம், ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை நீ அடையலைன்னா நீ என்ன தீரன்கிறார். நீ மற்ற சாஸ்திரத்தில் தீரனாக இருக்கலாம், மற்ற சாஸ்திர விஷயங்களெல்லாம் நீ தீரனாக இருக்கலாம்,
ஆனால் நான் பிரம்மஸ்வரூபம் சர்வம் பிரம்மமயங்கிற ஒரு ஞானத்தை நீ அடையலைன்னா உன் புத்திக்கு என்ன பெருமை அப்படிங்கிறார். உன் புத்திக்கு சிறப்பே எல்லாம் ஆத்ம ஏகத்துவ ஞானத்தை நீ அடைஞ்சாதான் உன் புத்திக்கே மகிமை. இல்லாட்டி அந்த புத்தி என்ன புத்தி? மோட்சம் அடைகிறதுக்கு உபயோகம் இல்லாத புத்தி ஒரு புத்தியாங்கிறார். இப்போ கீதையில் புத்தியை பிரிச்சிருக்கார் பகவான். சாத்விகி புத்தி, ராஜசி புத்தி, தாமசி புத்தி. என்னது பார்ப்போமா? சாத்விகி புத்தி, ராஜசி புத்தி, தாமசி புத்தி. புத்தியை பிரிக்கிறார். நல்ல ஸ்லோகம் அது. புத்தியை பற்றி சொல்லும் பொழுது, பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச காரியாகாரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேத்தி. 18வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். புத்தி சா பார்த்த சாத்விகி யயா தர்மம் அதர்மஞ்ச காரியஞ்சா காரியமேவச்ச அயதாவத் பிரஜானாதி புத்தி சா பார்த்த ராஜசி அதர்மம் தர்மமிதியா மன்யத்தே தமசாவிரதா சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்தி சா பார்த்த தாமசி. அதாவது எதில் ஈடுபடணும், எதில் ஈடுபடக்கூடாது, எதில் செயல் புரியணும், எதில் செயல் புரியக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, எது பந்தம், எது மோக்ஷம் அப்படின்னு பகுத்தறிகிற புத்திக்கு பேர் தான் சாத்விகி புத்திங்கிறது. புத்தியை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். புத்தியை லௌகிக விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதை விட மோக்ஷத்துக்கு உபயோகப்படுத்துறது தான். அர்த்தத்துக்கு புத்தியை உபயோகப்படுத்தணுமா, காமத்துக்கு உபயோகப்படுத்தணுமா, தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணுமா, மோட்சத்துக்கு உபயோகப்படுத்தணுமான்னு கேட்டால் இந்த உடம்பு எப்போ போகும்னு தெரியாது. அதனால் அர்த்த காம தர்மங்களில் புத்தியை உபயோகப்படுத்துறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஆகல மோட்சத்துக்காக உபயோகப்படுத்தணும். அதுலேயும் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆத்மைகத்துவ தீஹி. இப்போ பரமாத்மா கிட்ட பக்தி பண்ணணுங்கிற தீயை கூட அவர் ஒத்துக்கலை சங்கராச்சாரியர். அது வியாபகாரிக் ஒரு லெவல்னு இது பண்ணுறார். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று, சர்வாத்ம பாவம். அந்த ஐக்காத்மிய ஞானத்தை அடையலைன்னா அந்த புத்தி என்ன புத்திங்கிறார். அதான் சொல்கிறார், விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேண ஸ்ரோத்ராதி ஆத்மபாவா பரித்தியக்தும் நகி சக்கியா. இந்த ஆத்ம ஜான புத்தி இல்லைன்னா இதை தியாகம் பண்ணுறது ரொம்ப கடினம். பிரம்மாத்ம புத்தி இல்லைன்னா இந்த ஜீவாத்ம புத்தியை தியாகம் பண்ணுறது ரொம்ப கடினங்கிறார். இப்போது இருந்து புரிஞ்சுக்கணும், பிரம்மாத்ம புத்தியா ஜீவாத்ம புத்தி தியாகா அதிமுச்சிய. அதிமோச்சனம் நாம கிம்? அதிமோச்சனம், அதிமுச்சியன்னா என்ன அர்த்தம்? அதை போட்டிங்கன்னா அதிமோச்சனம்னு போடணும். அதிமோச்சனம் நாம கிம்? அதிமுச்சியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு டோட்டாலிட்டியும் விட்டுடணும். இந்த வியஷ்டி புத்தியும் போகணும், சமஷ்டி புத்தியும் போகணும். வியஷ்டி சமஷ்டிங்கிறதே சத்தியம் கிடையாது, ஒன்று தான் உண்மை. அத்வைதம் பிரம்மைவ சத்தியம். அதை அழுத்தமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னென்னா, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா சங்கராச்சாரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரார். இந்த உண்மை உனக்கு புரிஞ்செடுத்துன்னா நோ ரிச்சுவல்ஸ் கிரியா, நோ ரிச்சுவல்ஸ், நோ லௌகிகம் கர்ம, வைதிகம் கர்ம. லௌகிக கர்மமாவது வைதிக கர்மமாவது பிக்ஷான்ன மாத்திரேணச்ச துஷ்டிமந்தா. ஆனால் உனக்கு வைதிக கர்மம், லௌகிகமோ வைதிகமோ ரெண்டு கர்மமும் கிடையாது. அதனால் நீ எப்பவும் இந்த ஞான நிஷ்டையிலே இருக்கணும். அதுதான் தீரம். ந கர்மணா ந பிரஜயா தனேன. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, இப்போது இந்த மந்திரத்தை பாருங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சபு பிராணஸ்ய பிராணஹ இது ஞாத்வா சக்ஷுஷக்ஷு அதிமுச்சிய தீராக. தீராகங்கிறத நீங்கள் இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இப்போ தீராகங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொன்னேன். தீராகன்னா யோக்கிய தகுதியுடையவர்கள்னு அர்த்தம். அவங்க தான் இதை உட்கார்ந்து இப்படி பொறுமையாக படிக்க முடியும். 1.5 மணி நேரம் நம்ம பொறுமையாக படிக்கிறோம்னா நமக்கு உங்களுக்கெல்லாம் நீங்களாம் தீரர்கள். தீரத்துவம் இல்லைன்னா எப்படி படிக்க முடியும்?
கட்டோபனிஷத்தும் தீர சப்தத்தை யூஸ் பண்ணுறது, பகவத்கீதையிலையும் தீரகாங்கிறார். சாதாரணமாக தீர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த புத்தியை அனாவசியமாக தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. புத்தியை காப்பாற்றணும். இந்த புத்தியில் எது இருக்கணுமோ அதுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து புத்தியை காப்பாற்றிக்கிறதுக்கு சுருக்கமாக சொன்னால் உணர்ச்சிகளால் கவரப்படாத புத்தி, உணர்ச்சிகளுக்கு துணை போகாத புத்தி அப்படி சொல்லணும். இந்த புத்தி என்னோடய ஆசைக்கு துணை போகக்கூடாது. புத்தி ஆசையை செம்மப்படுத்தணும். என்னுடைய ஆசையை எந்த ஆசை நியாயம் இல்லையோ அந்த ஆசையை நீக்கி, எந்த ஆசை நியாயமோ அந்த ஆசைக்கு துணை போகணும். தர்மமான ஆசைக்கு புத்தி துணை போகணும். அதர்மமான ஆசைக்கு புத்தி துணை போகக்கூடாது. இப்போ உணர்ச்சிகளுக்கு துணை போகக்கூடாது. உணர்ச்சிகள் எல்லாம் புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சிறு வயசுலேருந்தே ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போய்டுறது. ஆஹா, தீரகாங்கிற சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் தியம் இந்திரியேபியா ரக்ஷதி இது தீரஹா. இந்திரியங்களிடமிருந்து புத்தியை எவன் பாதுகாக்கிறானோ அவனுக்கு தீரன்னு பேர். கண் போன போக்கில் போகாமல், கால் போன போக்கில் போகாமல் சாஸ்திரம் சொன்னபடி புத்தியை செலுத்துறவனுக்கு பேர் தான் தீரன்னு பேர். அதனால தான் காயத்ரி ஜபம் பண்ணுறோம். தியோ யோன பிரச்சோதயாத் நஹா தியா தர்ம மார்க்கே பிரச்சோதயாத். ஏன்னா தெரியும் நம்ம புத்தியை இழுத்துன்னு போயிடும். ஆகையினால தான் அவ்வளோ அலர்ட்டாக இருக்குது. அதுக்காக வேண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு தான் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டே பார்த்துக்கணும். சத் சங்கத்திலேயே இருக்கணும். இந்த ஜனங்களோட பழகக்கூடாது. கெட்ட ஜனங்களோட பழகினா புத்தி கெட்டு போயிடும். தியஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம் ஸ்மர நித்தியம் அனித்யதாம். கெட்டவனுடைய சேர்க்கையை விட்டுரு, நல்லவனோட பழகு. தியஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம். ராத்திரியும் பகலும் புண்ணியம் பண்ணிகிட்டே இரு. அப்புறம் வாழ்க்கையில் எது நிலைச்சிருக்கும் நிலைச்சிருக்காதுன்னு பாருன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸ்மர நித்தியம் அனித்யதாம். இது எதுக்கு? புத்திக்கு தானே. கெட்டவர்களுடைய சேர்க்கையை விடுக, நல்லவர்களோடு சேர்ந்திருக்க. அப்புறம் என்ன? இரவும் பகலும் புண்ணியத்தை செய்க. வாழ்க்கையில் நிலையானது எது, நிலையற்றது என்பதை எப்பொழுதும் பகுத்து அறிக. ஸ்மர நித்தியம் அனித்யதாம். அதில் புத்தியை ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரொடெக்ட் பண்ணணும். தியம் இந்திரியேபியா ரக்ஷதி. இந்திரியேபியான்னு அர்த்தம் சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்திரியங்களிடமிருந்து காப்பாற்றுறது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். ரக்ஷதி. உரன் என்னும் உறுதியான அறிவு என்கின்ற துரட்டியை கொண்டு 5 யானையாக இது இழுக்கிறது, 5 பக்கம். ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வரன்னா மோட்சம். வரன் என்னும் வைப்புன்னா நிரந்தரமான இது. வரன்னா வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மோட்சம். வரன் என்னும் வைப்புன்னா அதனால் வரேண்யம்னு சொல்கிறோம் இல்லையா? வள்ளுவரும் சொல்கிறார் வரன். வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வரன்னு என்ன? கல்யாணத்துலேயும் வரன்கிறோம். வரன்னா என்ன? விருணோதி இத்தி வரஹா. செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். எப்படி செலக்ட் பண்ணுறது? நான் அதெல்லாம் சொல்லலை. செலக்ட் பண்ணுறது அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவான். அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா வேறு எங்கேயா போயிடும். அப்புறம் ஏன் புத்தி கீழே போயிடும். வரன் என்னும் வைப்பு, அதாவது பர்மனெண்ட்டுங்கிறார். வித்துன்னா விதைன்னு அர்த்தம். ஆக இந்திரிய நிகிரகம்தான், இந்திரிய நிகிரகத்தை தான் தீரன்னு சொல்கிறார். புலனடக்கம் பயின்றவனே தீரன். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். நாங்கள் அதைத்தான் தீரம்னு போட வேண்டியதான். வீரம், வீரம்ங்கிறது வீரியஸ்ய பாவ, வீரஸ்ய பாவா வீரியம், தீரஸ்ய பாவா தைரியம். தீரஸ்ய பாவா தைரியம், வீரஸ்ய பாவா வீரியம். இப்போ வீரியம் தைரியம். இந்த தீரத்திலேருந்து தான் தைரியம் வந்திருக்கு. தீரஹா. இந்த தீரத்துவம் வரணும்னா என்ன பண்ணுறதுன்னா, நிஷ்காம
கர்மயோகம் பண்ணணும், உபாசனை பண்ணணும். நன்றாக பலனை விரும்பாமல் இதெல்லாம் பண்ணினாத்தான் இந்த தீரத்துவம் வரும். ஆகவே இந்த தீரகாங்கிற சப்தம் தகுதியை குறிக்கிறது. சங்கராச்சாரியாரோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இதுதான்ப்பா புத்தி. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இதெல்லவோ ஞானம்ங்கிற மாதிரி சங்கராச்சாரியர் சொல்கிறார். ஆத்ம ஏகத்துவ புத்தி அல்லவோ புத்தி, மற்ற புத்தி எல்லாம் புத்தியா அப்படிங்கிறார். ஆக இந்த புத்தியினால் பெறப்படுவது ஞானம். ஆக தீராக ஞாத்வான்னு பார்க்கணும். தீரர்களே ஞானிகளாகிறார்கள். இந்த ஞானத்தை புத்தியானது இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். ஆத்ம ஏகத்துவ ஞானத்தை, சர்வாத்ம ஞானத்தை இந்த புத்தி சம்பாதிக்க வேண்டும் என்பது சங்கராச்சாரியருடைய கருத்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புத்திக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு போடலாம். தீராக சொன்னால் அதிகாரிகள், சாதன சதுஷ்டய சம்பன்ன புருஷாக. தீராக பிரேத்தியன்னு பாருங்க, அதிமுச்சிய தீராக பிரேத்தியன்னு சொன்னால், பிரேத்தியங்கிறதுக்கு தான் சந்நியாசங்கிறார். தியக்த சர்வைஷணா பூத்வா இத்தியர்த்தா. பிரேத்தியன்னு வியாவிருத்திய அஸ்மால் லோகாத்னா என்ன அர்த்தம்னா, புத்திர மித்திர கலத்திர பந்துஷு மம அகம்பாவ சம்வியவஹார லக்ஷணாத். பிரேத்திய அஸ்மால் லோகாத்துங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறது, பையன், ஃப்ரெண்டு, மனைவி, சொந்தக்காரங்க, இவங்ககிட்ட எல்லாம் என்னுடையவர்கள்ங்கிற எண்ணத்தையும், நான் அவர்களை சேர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தையும், அது ரொம்ப ஒட்டி உறவாடுற தன்மையிலிருந்தும் விட்டு அப்படிங்கிற. எங்கே இருக்குது இதெல்லாம்? கீதையில் சொல்லி பயப்படாங்க. நீங்கள் நம்ம பண்ணிடவா போகிறோம்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த ஜென்மாவில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஜென்மாவிலையா பண்ணால் போகிறது இல்லையா? நம்ம தான் போஸ்ட்போனிங்கில் எக்ஸ்பர்ட் ஆச்சே. என்ன பகவான் அங்கே இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம் அசக்திரனபிஷ்வங்கா புத்திரதார கிருஹாதிஷு. ஆக புத்திரமித்திர கலத்திர பந்து. சங்கராச்சாரியர் புத்திரமித்திர கலத்திரம்னா ஒய்ஃப், மித்திரன்னா ஃப்ரெண்டு, புத்திரன்னா பையன். ஏன் புத்திரியை போடலையான்னு கேட்காதீங்க. அண்டர்ஸ்டுட். புத்திரமித்திர, பொதுவாக இந்த அப்பாவுக்கெல்லாம் புத்திரன் பேரில் பிரியம் ஜாஸ்தியாக புத்திரி பேர்லையா? ஆமாம், உங்களுக்கு தான் தெரியுமே. புத்திர மித்திர கலத்திர பந்துஷு. புத்திரமித்திர கலத்திர பந்துஷு என்னது? அது லக்ஷணாத் மம அகம்பாவ சம்வியவஹார லக்ஷணாத். ஆதிசங்கரர் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் இதில் சொல்லுவார் மம அகம்பாவம். அது பகவத்கீதையிலும் அப்படி தான் சொல்கிறார். அர்ஜுனனை பற்றி சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்? இப்போ அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, பீஷ்மரும் துரோணருக்கும் நான் வேணும், எனக்கு பீஷ்மரும் துரோணரும் வேணும். அகம் ஏதேஷாம் மம ஏதே. அங்கேயும் சொல்கிறார். ஆக இந்த நான் எனது, அவருக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டியை ஒரு வழி பண்ணிடுறார் ஆதிசங்கரர். எங்கே பார்த்தாலும் பாஷ்யங்களை பார்த்தா பிரம்மசூத்திரம் தொடங்குற போதும் யுஷ்மத் அஸ்மத்துன்னு தான் ஆரம்பிக்கிறார். எங்கே கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறார். ஆக இந்த அகம் மம பாவா, அகம் மம பாவ சம்வியவஹார லக்ஷணாத்துங்கிறார். ரொம்ப இன்டிமேட்டாக ஓவராக அட்டாச்மெண்ட் வச்சுண்டு அப்படி இருக்கோமே, விவகாரம் சொல்லப்படாதோ, சம்வியவஹாரம்ங்கிறார். டைம் ஃபுல்லாக அதுக்கு தான் கொடுக்குறான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுக்கே நேரம் சரியாக போய்டுறது. பகவானை தியானம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது நல்ல ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கோ நேரமே இல்லை. 24 மணி நேரமும் ஃபேமிலியோடு அட்டாச்சாக இருக்காங்கிறத சொல்கிறார். அவங்க வேண்டாம் போயிட்டு வான்னு கிளாஸ் கேம்புக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போயிட்டா அப்புறம் உன்னை யார் பார்த்துக்கிறது? அவங்க ஒரு வாரமாக நிம்மதியாக இருக்கலான்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அகம் மமாஹம் பாவ சம்வியவஹார லக்ஷணா தியக்த சர்வ ஏஷனா இத்தியர்த்தகாங்கிறார்.
எல்லா ஆசைகளையும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை துறந்து விட்டு. ஏன்னா ஆசைப்படுறதுக்கே தனி ஆள் இல்லையே. ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் தானே டிசைர்லாம். அகமேவ சர்வம்ங்கிற போது நான் எதுக்கு ஆசைப்படுறது? எவ்ரிதிங் இஸ் யூ. எதுவுமே உன்னுடையது இல்லை, எல்லாமே நீ இங்கே என்பொழுது உன்னுடையது என்று என்ன இருக்கிறது? அனைத்துமே நான் என்கிற பொழுது என்னுடையது என்று எங்கே இருக்க போகிறது? ஆகையினால அதெல்லாம் இல்லை. தியக்த ஏஷனா பூத்வா இத்தியர்த்தா. ஆஹ அதிமுச்சிய ஞாத்வா அதிமுச்சிய ஆத்மபாவத்தை விடுங்கிறார். முதல்ல இண்டிவிஜுவாலிட்டியை விடணுங்கிறார். அதில் இருக்குது அதிமுச்சியன்னா இந்த கண்ணு காது மூக்கோட ஆத்மாங்கிற புத்தியை விட்டுன்னு சொன்னார். அதிமுச்சிய தீராக அஸ்மாத்து லோகாத்து பிரேத்திய. அஸ்மாத்து லோகாத்து பிரேத்தியன்னு அர்த்தம், இந்த உறவுகள் உடம்பு இந்த பற்றையெல்லாம் நன்றாக துறந்து விட்டு அறிவால் துறந்து விட்டு. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, மனசில் துறந்துடணும். மனதளவில் நாம் துறவி ஆயிடணும். அதுக்காக வெளிவேஷம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. காஷாயம் போட்டுண்டாத்தான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லலை. ஞானாதேவத்து கைவல்யம், ஞானேன முக்தி நத்து முண்டனேன. மொட்டை அடிச்சுக்கிறதுனால முக்தி இல்லை, அறிவால் தான் முக்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் மொட்டை அடிச்சு நீங்கள் கேட்கக்கூடாது எங்களை பார்த்து. அதுக்கு ஒரு காரணம், அது ஒரு சாஸ்திரப்படி பண்ணின்னு இருக்கும். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழித்தது எது? உலகம்னா யார்? உலகம் என்பது உயர்ந்தோர் மேட்டே. அப்போ அவங்க எதை பழிக்கிறாங்கன்னா அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதர்மத்தை பழிக்கிறார்கள். அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் அவர்கள் பழிக்கிறார்கள். அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் வேண்டாம். அகங்காரம் மமகாரம் இதை நீக்கணும். அப்படி அஸ்மால் லோகாத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி. அமிர்தாக பவந்தின்னு சொன்னால் இங்கேயே இப்பொழுதே ஆனந்தமாக அத்திர பிரம்ம சமஷ்ணுதேங்கிறார் சங்கராச்சாரியர். அத்திர பிரம்ம சமஷ்ணுதே. கட்டோபனிஷத் 2:3-14 நிறைய கோட் பண்ணுறார் ஆதிசங்கரர். அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இங்கேயே இப்பொழுதே இந்த வாழ்க்கையிலேயே பேரின்பத்தை உணர்கிறான். ஆக இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன். இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா சக்ஷுஷச்சு அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்ங்கிறது என்னது? ஆத்மஸ்வரூபத்தை பற்றின ஞானம் ஆத்ம ஞானம். ஆத்மாவினுடைய ஃபீச்சராக நேச்சர்லாம் என்ன, அது சுத்த சைத்தன்யம் என்பதை அறிந்து, அது தூய உணர்வு என்பதை அறிந்து, அப்புறம் அதிமுச்சியன்னு சொன்னால் அந்த காது கண் மூக்கு இவைகளோடு தன்னை இணைத்து கொள்வதிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு, தீராகன்னா என்ன அர்த்தம்? ஞான யோக்கியதை உடையவர்கள், வேதாந்தம் படிக்கிறதுக்கான தகுதி. ஆத்மபாவத்தை விட்டு ஆத்ம ஞானம், அப்புறம் என்ன, அப்புறம் ஆத்ம ஞான பலம், அதுதான் அடுத்தது பார்க்குறோம். அஸ்மால் லோகாத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி. இந்த உடம்பு இந்த உலக வாழ்க்கையில் எல்லா பற்றுகளையும் துறந்து விட்டு, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்னார் திருவள்ளுவர். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும். பற்றுனா என்ன அர்த்தம்? இப்போ சொன்னது தான். அகப்பற்று புறப்பற்று இவைகளெல்லாம் நீக்கினாத்தான் நீ உனக்கு இந்த என்னது மறுபடியும் பிறக்கிற தன்மையிலிருந்து, இந்த பற்றிலிருந்து விடுபடலாம். நம்முடைய பற்றை ஆராய்ச்சி பண்ணி பற்ற விடணும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும்னா மோட்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம். மீண்டும் பிறவாமல் இருக்கும்படி செய்யும். மீண்டும் உடற்பற்று உலகப்பற்றை வைக்காமல் செய்துவிடும் அர்த்தம்.
மற்ற நிலையாமை காணப்படும்னா. நீ அப்படி பற்ற நீ அறுக்கலேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் இன்பம் நிலைச்சிருக்காது, உண்மையான இன்பம் உனக்கு கிடைக்காது. நிலையாமையைத்தான் உன் வாழ்க்கையில் நிலையற்ற இன்பத்தைத்தான் அவ்வப்பொழுது அனுபவிப்பாய், துன்பம் கலந்த நிலையற்ற இன்பத்தைத்தான் நீ அனுபவிப்பாய் அப்படின்னு அர்த்தம். நிலையாமை காணப்படும். இப்போ இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஞான பலன் என்னதுன்னா ஜீவன் முக்தி, விதேக முக்தி எல்லாமே இதில் அர்த்தம் பண்ணும்படி அமைந்திருக்கிறது. இதோட இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்ணுறேன். சொல்லப்போனால் உபனிஷத்து இதோட முடிஞ்சு போயிடுது. அதனால தான் இது ரொம்ப நேரம் இழுத்துருக்கோம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா யத்வாச்சோஹ வாச்சம், இதுலேயே உபதேசம் முடிஞ்சு போயிடுது. அவன் கேள்விக்கு நேர பதில் சொல்கிறார். ஆனால் நேர பதில் சொல்கிறார். நான் மூக்கை சுற்றி என்னது தலையை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆனால் அப்படி சொன்னாதான் இவனுக்கு இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் போகும். இந்த ஆத்மாவை இன்னொரு பொருளாக நினைக்கிறதுங்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. எக்ஸ்பீரியன்ஸரை ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அனுபவிப்பவனை ஒரு நாளும் பொருளாக அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க வேண்டும் என்பது அறியாமை. அப்படி முயற்சி செய்யக்கூடாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது, அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்க முடியாது. ஆகையினால அனுபவிப்பவனை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். நிறைய பேர் பொதுவாக ஒரு கருத்து நிறைய பரவி இருக்குது. அசம்பிரதாயம் என்னன்னு கேட்டால், ஆத்மாவை தெரிஞ்சுண்டா போராது, ஆத்மாவை அனுபவிக்கணும், ஆத்மா அனுபூதி வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சம்பிரதாயம் அப்படி சொல்லலை. ஆத்ம அனுபூதி நித்தியமாக எப்பொழுதும் இருக்கிறது, ஆத்ம ஞானம்தான் இல்லை. ஆக அறிவு இருந்தால் போராது, அனுபவம் தேவை என்பது அசம்பிரதாயவாதிகளின் கருத்து. அவங்க மற்றதுக்கு சொல்கிறத இதுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இங்கே சரி வராது. ஆனால் இங்கே அத்வைத சித்தாந்த சம்பிரதாயப்படி ஆத்ம அனுபவம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது. ஆத்ம ஞானந்தான் சரியாக இல்லை. நம்ம உழைக்கிறதெல்லாம் அனுபவத்துக்காக இல்லை, ஞானத்துக்காகத்தான். பியூர் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை, பியூர் கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதை அறியப்படும் பொருளை அறியலை. இதெல்லாம் பின்னால் வரப்போகிறது, இதே இதில் வரப்போகிறது. ஏன்னா நமக்கு நிறைய அதை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். ஆக இந்த மந்திரத்தை நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணா. இங்கேருந்து போகிற போது நீங்கள் எந்த மந்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த ஒரு மந்திரம் ஞாபகம் இருக்கணும். இந்த 2 மந்திரம் மாத்திரம் ஞாபகம் இருந்தால் போதும். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதம பிரைத்தி யுக்தா கேனேஷிதாம் வாச்சம் இமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்திரம் கவுதேவோ யுனக்தி. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணா சக்ஷுஷச்சுரதிமுச்சிய தீரா பிரேத்தியாஸ்மால் லோகாத் அமிர்தா பவந்தி. அடுத்த வகுப்பில் மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கலாம். ஆக இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் நிறைய தியானம் பண்ணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் யாரும் சமைக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஒரு வேலையும் இல்லைங்கிறதுனால தூங்கிடக்கூடாது, வேறு ஏதாவது அரட்டை பண்ணிடக்கூடாது. இதுக்கு மாத்திரம்தான் டைம். அப்புறம் இது அப்புறம் டைம் கிடைக்காது. இந்த வாய்ப்பு போனால் மறுபடியும் எந்த வாய்ப்பு வருமோ தெரியாது. எனக்கும் சொல்ல முடியுமா தெரியாது, உங்களுக்கும் கேட்க முடியுமா தெரியாது. அதனால் ஒரு நாளும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதுக்கு பயன்படுத்துவோம். அறிவோம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. சேர்ந்து சொல்லலாம். ஐயனே எனதுள்ளே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு